அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இன்னைக்கு விசிகா நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிதடி நடந்திருக்கு. விசிகாவோட ஆர்ப்பாட்டமா? ஆமா, விசிகா ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்? இந்த கோவையில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இது போல தமிழ்நாட்டை வேற எங்கேயும் நடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்களா விசிகா? இல்ல வேற என்ன ஆர்ப்பாட்டம்? ஒருவேளை தமிழ்நாடு முழுக்க கடந்த 20 நாட்களில் 24 கொலைகள் நடந்திருப்பதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிட்டாங்க. அந்த கொலைகளை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக விசிகா தான் ஆர்ப்பாட்டமா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. வேற என்ன ஆர்ப்பாட்டம்? ஒருவேளை தென்காசியில் மட்டும் 18 குவாரியை மூடிருக்கீங்க, தமிழ்நாடு முழுக்க கணக்கு பண்ணி எல்லா முறைகளான குவாரிகளும் மூட சொல்லி கனிமூலத்துறைக்கு கோரிக்கை வச்சது ஆர்ப்பாட்டமா? சாச்சா, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்காங்க மத்திய அரசு. அதை கண்டித்து பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த சொல்லி எதுவும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? இல்ல அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் இது. வேற என்ன ஆர்ப்பாட்டம்? இல்ல, இது திமுகவை எதிர்த்த ஆர்ப்பாட்டம். அதாவது திமுகவுடைய பொதுச்செயலாளர், துணை பொதுச்செயலாளர் திரு ராசா அவர்கள் 2 நாள் முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். என்ன சொன்னார்னா, விசிகா கட்சியினரை பார்த்து முடத்தெங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு டெலிட் பண்ணார். அதுல பாத்தீங்கன்னா பூ முடித்தவனை தெரியும், உலகத்துக்கே தெரியும். அந்த ஒரு ட்வீட்டுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்காக அதை எதிர்த்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜனநாயகத்தோட உரிமை தானே ஆர்ப்பாட்டம் பண்றது. அதுல என்ன பிரச்சனை? அப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அந்த தொகுதியில வெற்றி பெற்ற திரு SS சிவசங்கரன் அவர் உள்ள வந்திருக்கிறாரு. அப்ப 2 பேரும் கைகலப்பாயி அடித்தட்டி பயங்கரமா ஓடி இருக்கு. நான் விசாரித்த வரைக்கும் என்னன்னா, திமுகவுடைய முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் குன்னம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் நன்றி தெரிவிப்பதற்காக அந்த பகுதிக்கு போறாரு. அந்த பகுதியிலே இவங்க விசிகாவை சார்ந்த பொறுப்பாளர்கள் ராசா அவர்களை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி அவங்க மன்னிப்பு கேள் ராசாவே மன்னிப்பு கேள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முன் வச்சு நிறைய வாசகங்களை முன் வச்சு அவங்க முழக்கமிட்டிருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரு கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்குமே ஒரு சண்டை மாதிரி நடந்திருக்கு. விசிகாவும் திமுகவும் அங்க அந்த இடத்துல மோதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை விட என்னன்னா, அதுல 3 பேருக்கு மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. மண்டடைக்கப்பட்டிருக்கு. காவல்துறையும் ஒரு ஆளை இது பண்றாங்க. விசிகாரங்க திமுக 2 பேருமே தாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஏன் சிரிச்சுட்டே சொல்றீங்க? இல்ல, பொதுவா சொல்றேன் நான். விசிகாவும் திமுக மாறி மாறி அடிச்சுட்டு இருக்க செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுல கூட ஒருத்தர் பறந்து வர்றாப்புல, பறந்து அப்படி தூக்கி எறிகிறாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி பெரம்பலூர்ல நடந்துக்க நம்மளால பார்க்க முடியுது. அதாவது நகமும் சதையுமாக இருந்தாங்க 2 பேருமே. இப்போ 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்க. அந்த செய்தியை நம்ம பெரம்பலூர்ல பார்க்க முடிஞ்சுது. ரத்தமும் சதையுமா இருந்தாங்க, நகமும் சதையுமா இருந்தாங்க, தேங்காவும் தென்னமரமுமா இருந்தாங்க, நொங்கும் பனைமரம் மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்க சண்டை போட்டுருக்கிறது இதானது. அது குறித்து ராசா அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரோக்கியமான கருத்து மோதலே ஜனநாயகத்திற்கு அரண், கரமோதலும் களமோதலும் ஜனநாயகத்திற்கு முரண் மட்டுமல்ல மூடத்தனம், வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோமா என்ற கலைஞரின் முழக்கத்தை இதயத்தில் ஏந்துவோம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டோன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அங்க திமுக காரங்களும் விசிகாரங்களும் சண்டை போட்டு மண்டை உடைச்சிட்டு இருக்கு. வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோமா. அந்த கவிதை போடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். கவிதையை போட்டு இது பண்ணி விட்டுட்டு 3 பேர் மண்டையை உடைச்சதுக்கு அப்புறம் வன்முறையை தவிர்த்து வறுமையை வெல்வோம் தோழர்களே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு துக்கமாக தான் இருக்கு. அடுத்ததா தாவேக்கோடைய அமைச்சர்கள் கிட்ட இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி ஒரு கேள்வி வரும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறாங்களே. நோ கமெண்ட்ஸ் அப்படியா? நோ கமெண்ட்ஸ் ஏங்க, அமைச்சரே கேள்வி கேட்டு பதில் சொல்ல மாட்டாரு. நோ கமெண்ட்ஸ் பாரு, நம்ம சாமானிய மனிதன் நம்ம மட்டும் பதில் சொல்லணுமா? ஆனா தேர்தல் பிரச்சாரத்துல கச்சத்தீவு எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி மதுரை மாநாட்டில் தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் முழங்கினாப்ல. அப்ப சைடு கேமராலாம் வச்சாங்க. அப்புறம் கை நீட்டுது தெரியணுங்க, சைடு கேமராலாம் வச்சு அதை பரபரப்பாங்க. எத்தனையோ தலைவர் கச்சத்தீவை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா எங்க தளபதி பேசும்போது தான் இலங்கை பாராளுமன்றத்தை எதிரொலிக்குது. இலங்கையினுடைய அதிபரே கச்சத்தீவை பார்வையிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு உலக அழுத்தத்தை, உள்ளூர் அழுத்தம் கழிப்பட்டிருக்கோம், உலக அழுத்தத்தை கொடுத்தவர் எங்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்லி தாவேக்காவுடைய தொண்டர்கள்லாம் புலங்காகிதம் அடைந்தார்கள். இப்பொழுது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் கச்சத்தீவு பற்றி பேசினாரு. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனைக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட தான். நீங்க ராஜ்மோகன் அவர்கள்ட்டையோ ரமேஷ் அவர்கள்ட்டையோ போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு முறுக்கு இந்த மாதிரி ஆய்வு பண்ணிக்கிட்டு அவருக்கு டைம் சரியா இருக்கும். உலகத்திலே இப்படி நடந்திருக்காது. முறுக்கு போய் ஆய்வு பண்றாப்புல
ஆய்வு பண்ணும்போது 15ஆம் தேதி தான் இந்த முறுக்கு நீங்க போட்டிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அமைச்சர் உண்டை கட்டி உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். அது மாதிரி இந்த இவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்க உடனே அவர் சொல்றாரு, பக்கத்துல வந்து ஏஐ தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இருக்காரு, வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் குமார் அவர்கள், நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறாப்ல. அவர் குனிஞ்சு கேட்கவே இல்லை, ஆனா இவர் குனிஞ்சு நோ கமெண்ட்ஸ். உடனே இவரும் நோ கமெண்ட்ஸா, நீங்க எப்படி சொல்லலாம், துறை ரீதியான அமைச்சர் நான் இருக்கிறேன், நோ கமெண்ட்ஸ். கவுண்டமணி பழையசோர் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆமா, பிச்சைக்காரன் வந்து பழையசோர் கேட்பான்ல, கேட்கும்போது வந்து நீ யார் நீ சொல்றது, இந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் நான் இருக்கிறேன், நான் சொல்றேன் பழைய சோறு இல்லை போடா, இந்த துறைக்கான அமைச்சர் நான் இருக்கிறேன், நான் சொல்றேன் நோ கமெண்ட்ஸ். அது கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கச்சத்தீவு தமிழருடைய பூர்வீக சொத்து, சொல்ல போனா ராமநாதபுரம் சேதுபதியுடைய சொத்து. 1973 காலகட்டத்தில் கச்சத்தீவு வந்து இந்திரா காந்தி ஒரு தவறான புரிதலில் அவங்க இலங்கைக்கு தாரை வார்க்கிறாங்க. அது 99 ஆண்டுகளுக்கு வந்து ஒப்பந்தம் மாதிரி தான் போடப்படுது. ஆனால் கச்சத்தீவு நம்முடைய கச்சத்தீவு தான் அதிகமான மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி. மீனவர்கள் வந்து மலையை உலர்த்துவதற்கும் மீன்களை பிடிப்பதற்கும் கச்சத்தீவு இருந்தால் மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் கச்சத்தீவு பிரச்சனை தெரியாது. யாரால் கொடுக்கப்பட்டுச்சு, யார் அப்போ அமைதியாக இருந்தாங்க, எல்லாம் தெரியும். இது கூட தெரியாத ஒரு அமைச்சர் சொல்றாரு, அது மத்திய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பாலிசியில் இருக்கு, நாங்க இப்போ கருத்து சொல்ல முடியாது, நீதிமன்றத்தில் கருத்து சொல்ல முடியாது. அப்ப நீதிமன்றத்தில் இருப்பதற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசியா இருப்பதற்கும் கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா, கருத்து சொல்ல மாட்டீங்களா இல்ல கருத்து இல்லையா இல்ல கருத்து சொல்ல பயப்படுறீங்களா? அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கச்சத்தீவுக்கு வந்து முழங்கினதும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நோ கமெண்ட்ஸ் சொல்றதும் ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. இல்லை, அவருக்கு கச்சத்தீவை பற்றி செய்தியாளர் கேட்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே அந்த தூத்துக்குடி கடற்கரைக்கு பக்கத்திலேயே வான் தீவு, பாண்டியன் தீவு, நல்லதண்ணி தீவு, நிறைய தீவு இருக்கு. இந்த அமைச்சருக்கு அதுவே தெரியுமான்னு தெரியல. தூத்துக்குடியில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, அவருக்கு எங்க கச்சத்தீவை பற்றி தெரிய போகுது? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்ததா இன்னைக்கு வந்து பாஜக அரசை எதிர்த்து பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ட்வீட் அப்படின்னு ஒரு பெருசா ஓடிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை, என்ன செய்தி? சிபிஎஸ்இ பள்ளிகளில் வந்து 9ஆம் வகுப்புக்கு 3 மொழிகளை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பை எதிர்த்து உடனடியாக நீங்கள் இதை வந்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா 2 மொழிகள் படிப்பதற்கே அவங்க திணறாங்க. இன்னும் 9ஆம் வகுப்புக்கு வந்து கணித பாடங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து அதில் வந்து கவனம் செலுத்துறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். கூடுதலாக இன்னொரு மொழியை படிக்க சொன்னால் அவங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் 2029-30 கல்வியாண்டில் தான் இந்த மும்மொழி கொள்கையை வந்து நீங்கள் கொண்டு வரணும்னு சொன்னீங்க. ஆனால் முன்னாடியே அவசரமாக கொண்டு வர தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவராக இருக்கும்போது மும்மொழி கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் அண்ணாமலை அவர்களும் ஒருவர். ஆனால் இன்றைக்கு அது அவர் அதை ஒத்திரை போடுறாரு. அதாவது வளர்ச்சிக்காக நானும் சொன்னேன், ஆனால் வந்து இன்றைக்கு வந்து அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாணவர்களுடைய உரிமையை வந்து கல்வி உரிமையை பாதிக்கக்கூடிய செயல். கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 3 மொழிகள் கட்டாயம் என்றும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அறிவித்த போது, இந்தியாவில் பலதரப்பட்ட இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறுவயதிலே குழந்தைகள் அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றபடி நானும் ஒருவன். குறிப்பிட்ட 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது இன்றிலிருந்து 3 ஆண்டுக்கு பிறகு, அதாவது 2029-30 கல்வியாண்டில் மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த வாரம் மே 15ஆம் தேதி சிபிஎஸ்இ அனைத்து இணைப்பு பள்ளிகளும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளது. இதன் மூலம் 29-30 கல்வியாண்டிலிருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்ற தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறது. சிபிஎஸ்இ அமைப்பின் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனெனில் அவர்களின் குழந்தையை ஏற்கனவே 6ஆம் வகுப்பிலேயே தங்கள் விரும்பிய மொழியை தேர்வு செய்துள்ள நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயமாக கற்க வேண்டும் என்றும் அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் அது இந்த கல்வியாண்டு 2020 ஜூலை 1 முதலே அமலுக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிகவும் குறுகிய காலத்துக்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும். இப்பதான் சப்ஜெக்டுக்கே வந்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும்
அந்த மாநில மொழி அவர்களுடைய தாய்மொழி இருக்கிறது. அந்த தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோட்பாடு. மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை. அவரவருக்கு அவரவர் தாய்மொழியே கல்வி மொழியாக, பயிற்று மொழியாக, பண்பாட்டு மொழியாக இருக்கணும். தேவைப்பட்டால் ஆப்ஷனா தேவைப்பட்டால் அவரவர் விருப்ப மொழியாக எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம். ஆனா பாடமொழியாக, பயிற்று மொழியாக நீங்கள் வந்து தாய்மொழி, தமிழ் இருக்கணும், தாய்மொழி தான் இருக்கணும். நீங்க ஆங்கிலம் தேவையா படிச்சுக்கோங்க, அது நம்முடைய கோட்பாடு. ஆனா இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாடு அரசினுடைய, அதாவது முந்தைய அரசா இருக்கட்டும், இந்த அரசா இருக்கட்டும், இந்த ரெண்டு அரசுக்குமே இருமொழி கொள்கையை வந்து கோட்பாடா வைக்கிறாங்க. ஆங்கிலம், தமிழ் அப்படிங்கிற இருமொழியை வைக்கிறாங்க. இந்தி நம்ம எழுதுக்கல. ஆனா இங்க என்னன்னா திட்டமிட்டு இன்னொரு மொழி, ஏற்கனவே இந்த ஆங்கில மொழியை கற்பதற்கு தடுமாறுறான். மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு போய் அவன்கிட்ட திணிச்சுன்னா 3 மொழியை அவன் எப்படி படிப்பான்? நிறைய லாங்குவேஜ் படிக்கிறது தப்பே கிடையாது, பல மொழிகளை படிக்கலாம். பாரதியார் மொழி பல்மொழி படிச்சுட்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு சொல்லிட்டு போகலாம். ஆனா அவனுக்கு 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புலேயே அவன்கிட்ட போய் அவனுக்கு தேவைப்பட்டா அவன் வந்து வெளிநாட்டு போகிறான், இல்லை வெளிமாநிலம் போகிறான்னா அவன் படிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ தான் அந்த நிலைப்பாட்டுக்கு, அதாவது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு, தமிழ்நாட்டுடைய கட்சிகளுடைய நிலைப்பாட்டுக்கு தேசிய சிந்தனையில் இருந்த அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வாராரு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறது என்று பேசப்படுகிறது. ஏன்னா கடந்த 2 ஆண்டு காலமாகவே அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அஃபீஷியலாக அவர் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் விலகிதான் இருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் பணிகளே வந்து ஆப்சன்ட் ஆன நிலையில் இருந்தார். அப்புறம் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தார். அண்ணாமலை வந்து விரைவில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் தமிழ் மாநிலம் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால அவர் இந்த மாதிரியான அறிவிப்புகளை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட மக்கள் அவருடைய கமெண்ட்லே, அவருடைய எக்ஸல பதிவுடைய கமெண்ட்லேயே போடுறாங்க. நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை. அண்ணாமலையோட இந்த வாதம் சரியானது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி 100 விழுக்காடு ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அவரும் தன்னுடைய தடத்தை பதிக்க விரும்புகிறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய முடிகிறது. அப்போ நேரடியாக பாஜக எதிர்க்காம, மத்திய அரசு எதிர்க்காம இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பாஜக தமிழ்நாட்டில் கால் பதித்து மேலே ஏறி வர முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டத்தில் நகர வாய்ப்பு இருக்கு. அடுத்த வந்து பார்த்தோம்னா இந்த காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையோட கூடுதல் ஏடிஜிபியா போட்டிருக்காங்க. இதை வந்து தாவேகாவினரை எதிர்த்து பதிவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா கடந்த ஆட்சியில் வந்து சென்னை மாநகரத்துடைய ஆணையராக திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கும் விஜய் அவர்களுடைய அந்த வாகன பேரணி இருக்கு இல்லையா, ரோட் ஷோ, நகர்வலம், அதற்கும் அனுமதி மறுத்தாரு. தாவேகா கட்சிக்காரங்க மேலேயே சில பேர் மேல வழக்கு போட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை யார் வச்சாங்க அப்படின்னா இன்றைய தமிழ்நாடுடைய பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வைத்து அவரை வந்து சென்னை மாநகர ஆணையர் பதவியிலிருந்து நீக்கணும், சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருந்தே அவரை வந்து வேற மாநிலத்துக்கு அனுப்பணும் என்ற கோரிக்கையை அன்றைய தேர்தல் அதிகாரிட்ட போய் கொடுத்தாங்க. தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல போய் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்போ ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி வந்து திமுக காரர் போல் செயல்படுகிறார். இந்த குற்றச்சாட்டை வச்சது யாருன்னா ஆதவ அர்ஜுனா, தாவேகா கூட எல்லாருமே வச்சாங்க. அப்ப திமுக காரர் போலவே செயல்படக்கூடிய ஒரு அதிகாரியை நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய ஏடிஜிபியாக நியமனம் செய்வீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி அரசியல் அப்படிங்கிற கேள்வியை தான் தாவேகாவினர் வந்து தொடர்ச்சி எழுப்பியிருக்காங்க. அதுல மிக முக்கியமா நான் ஒரு சில பதிவுகளை பார்த்தேன். இது வந்து சோனியா அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தருடைய பதிவு. லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவனையே, ஒரு ஏடிஜிபி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வந்து நல்லவரா கெட்டவராங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கணும். புகார் கொடுத்தா புகார் மீது நடவடிக்கை எடுக்கணும், அது ஒரு விஷயம். ஆனா லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவனையே லஞ்ச ஒழிப்புத்துறையில் போறதெல்லாம் வாட் அ வாவ் அப்படின்னு பதிவு போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் இப்போரியாவது ஒரு பதிவு நாள், டிவிகே விஜய் இப்போரியா அப்படின்னு ஒரு ஐடி. ஐ டோன்ட் கேர் இஃப் த ஹோல் வேர்ல்ட் அகெயின்ஸ்ட் மீ, பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் யூ அப்படின்னு சிஎம்ஓ தமிழ்நாடு போட்டு ப்ளீஸ் ரீதிங்க் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக அருண் ஐபிஎஸ் நியமனத்தை போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்பாக் வாய்ஸ் அப்படின்னு ஒரு ஐடி, தாவேகாவோட கோர் சப்போர்ட்டர்ஸ் அவங்களாம். அவங்க வந்து இவன் நமக்கு வேண்டாம்னே அப்புறம் அந்த அதிகாரியோட புகைப்படத்தை போட்டு ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அஸ்வின் டிவிகே, செந்தில் பாலாஜி கேஸ், KN கேஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ், நோ டெவலப்மெண்ட் வில் ஹேப்பன் இன் டிவிகே கவர்மெண்ட், என்ஜாய் அறிவாலயம்.
அப்படின்னு போட்டு ஒரு பதிவு. அப்புறம் நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஐடியாவெல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பிரச்சாரங்களில் பேசினவர், தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்தவர், தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசின நபர் தான் அவர்லாம். இவரை இந்த பதவியில் நியமித்த தாவேக்கா அரசு பல விளைவுகளை சந்திக்க போகிறது. அது இந்த அரசுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். மாற்றம் மாற்றம் என்று சொன்னீர்களே, அந்த மாற்றம் இதுதானா? இந்த அறிவிப்பை அரசு திரும்ப பெற வேண்டும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சிஎம் அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட மன்னிச்சிடலாம், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் காப்பாற்றின அதிகாரிக்குன்னு போட்டுக்காப்ல, அதிகாரிக்கும் போடாமல் அதிகாரிக்கு பதவியா அப்படின்னு கேட்டுக்காப்ல. எங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது தெரியலையே அண்ணே, தப்புன்னு இதெல்லாம் யார்? அதே சோனியா அருண்குமார் ராஜகுமாரி. இன்னொரு சிவா டிவிக்கே என்னென்ன இது, அவன் நம்ம எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்ணால் நம்ம பசங்க மேலே எவ்வளோ பொய் கேஸ் போட்டிருக்கான், ஆனால் அவனுக்கு போஸ்டிங்கா வெரி டிசப்பாயிண்டட் சிஎம் சார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் டைம் ரெக்ரெட்டிங் ஃபார் ஓட்டர் டிவிகே. அருண் ஐபிஎஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஏடிஜிபி, எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா இல்லையோ அப்படின்னு சொல்லி டாட்ருவா ஓட் ஃபார் டிவிகே அப்படின்னு ஒரு ஐடி. இப்படி வந்து ஒவ்வொரு நல்ல ஆஃபீஸும் செலெக்ஷனுக்கு ஃபயர் விட்டோம், டிமிக்கே கொத்தரமை மாதிரி எல்லாத்துக்கும் ஃபயர் விட முடியாது, ஒஸ்ட்டு செலெக்ஷன் அப்படின்னு ஆதவர்ஜின் அட்டாக் கொடுங்க. அண்ணனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் வளரல, அவர் நியமனம் செய்தவர் தான் பதவியில் இருப்பாங்க, ஆட்சி மாறும்போது காவல்துறைக்கு காவல்துறை அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படும், இதெல்லாம் பேசுபொருளாக ஆக்காதீங்க அப்படின்னு கீழே போட்டிருக்காப்புல. அது கீழே கெட்ட வார்த்தையில் அவனை கழுவி ஊற்றிருக்காங்க இவங்க நாளைக்கு வந்து. இப்படி வந்து நிறைய நீங்கள் நான் ஒரு 200 இதை கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியா பார்த்துருப்பேன். எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக போட்டிருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான், திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி, தாவேகா அதிகாரி, பாஜக அதிகாரி, காங்கிரஸ் அதிகாரின்னு அதிகாரி இருக்காங்களா? இல்லையே. திமுக மாவட்ட செயலர் இருக்காங்க, திமுக எம்எல்ஏ இருக்காங்க, திமுக எம்பி இருக்காங்க, அதிமுக எம்எல்ஏ, அதிமுக எம்பி, அதிமுக அமைச்சர் இருக்காங்க, தாவேகா எம்எல்ஏ, தாவேகா அமைச்சர் இருக்காங்க, தாவேக்கா நாளைக்கு எம்பி இருந்தால் எம்பி ஆகலாம், ஏன்னா மேயர் ஆகலாம், இப்படி தான் இருக்காங்க. அதிகாரிகளில் திமுக அதிகாரி, அதிமுக அதிகாரி. இப்போ ஒரு அதிகாரி வந்து ஒரு 32 வயசுலயோ 20 வயசுலயோ ஒரு ஐபிஎஸ் படிச்சு வராரு. அவர் வரும்போது ஏதோ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும், அதனால அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கலாம். ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதை அவங்க காட்டிக்க கூடாது, வெளிப்படையா காட்டிக்க கூடாது. அதான் அவங்க எடுத்த உறுதிமொழிக்கு நியாயமானது, ஜனநாயக பூர்வமானது. ஆனா திமுக ஆட்சி செயல்படும் போது திமுக அரசை நடத்தக்கூடிய தலைவர் முதலமைச்சர் என்ன சொல்றாங்களோ அதை அந்த அதிகாரி கேட்டு செயல்படுவார். ஆமா, அதிமுக வருகிற பொழுது அதிமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுவாங்க. நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன், 108 தொகுதிகளில் விஜய் வென்று விட்டார் அப்படின்னு செய்தி வருது. மதியானம் 2 மணிக்கு பூங்கொத்தை தூக்கிட்டு பனையூருக்கு எல்லாரும் போனாங்க. இவங்க எல்லாருமே யாரு? அதுக்கு முதல் நாள் வரைக்கும் திமுக ஆட்சியில திமுக முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க, திமுக சொன்னதை கேட்டு நடத்தவங்க. அதாவது இவர் வந்து இழுபறியா போதா, ஆட்சியை நிரூபிக்க முடியுமா, ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு போகுமா, எதுவும் தெரியாது. 108க்கும் போது வீட்டு வாசல்ல கொண்டு போய் சோதனை சாவடியை கொண்டு வச்சுட்டாங்க, பூங்கத்தோட போனாங்க. இதுதான் இது நிறைய பேர் பார்த்தாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கட்டுமையாக ஜெயலலிதா ஆட்சியில் வந்து அதிகாரிலாம் கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் தோத்துறான்னா அடுத்த நொடியே அறிவாலயத்துக்கு போயிடுவாங்களாம். அங்க திமுக தோத்தா அடுத்த நொடியே போலீஸ் கார்டு வருவாங்க. இதுதான் அது அவங்களுடைய யதார்த்தம், அவங்களோட வேலை. நீங்க இந்த ஆட்சி வந்து 5 வருஷத்துல முடிஞ்சிடும், ஆனா அவங்களுக்கு 58 வயசு வரைக்கும் அவங்க பதவியில் இருந்தாகணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தா ஆகணும். அப்ப அதிகாரிகளை பொறுத்தவரை எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சி ஆட்சி வரைக்கும் நடப்பாங்க. அதுல ஒரு சிலர் மிக நேர்மையாக யார் சொன்னாலும் மனசாட்சிக்கு உட்பட்டு என்ன புரோட்டோகால் இருக்கோ அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. இதான் உண்மை. இப்பொழுது நம்ம கேட்கிற கேள்வினா ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து திமுக காரர் போல செயல்படுறாரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவருக்கே பொறுப்பு கொடுத்துருக்காருன்னா, ஒண்ணு அவர் அன்னைக்கு சொன்னது உண்மையா இருந்தா இன்னைக்கு பொறுப்பு கொடுத்துருக்க கூடாது, இல்ல அன்னைக்கு சொன்னது பொய்யா இருந்தா இன்னைக்கு வந்து பொறுப்பு கொடுத்தது சரி. அப்ப அன்னைக்கு சொன்னது நீங்க உண்மையா பொய்யா? இதை நம்ம அன்னைக்கே சொன்னோம். திமுக மேல பழிய போட்டுட்டு தாவேகா எங்களுக்கு வந்து மீட்டிங் இடம் கிடைக்கல, எங்களுக்கு மட்டும் ரோட் ஷோ கிடைக்கல, எங்களுக்கு மட்டும் அடக்குமுறை செய்யறாங்க, ஒடுக்குமுறை சொல்லி விக்டிம் கார்டு பிளே பண்ணாங்க. விக்டிம் கார்டு பிளே பண்ணி இது போல நபர்களை நம்ப வைத்து, தாவேகாவோட தொண்டர்களை நம்ப வைத்து நம்மளை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, இந்த அதிகாரி தான் காரணம், அந்த அதிகாரி காரணம், இவங்க திமுக காரங்க இப்படின்னு சொல்லி தங்கள் மீது தவற பூராத்தையும் அதிகாரத்தின் மீதும் ஆட்சியாளர் மீதும் பழி போட்டாங்க. இங்க ஏடிஜிபியாக அருண் ஐபிஎஸ் நியமனம் செய்ததுக்கு தாவேகா எதுக்குறாங்கல்ல. ஆமா, கரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் முதற்கொண்டு ஈவன் பிசி முதற்கொண்டு எல்லாரையும் கூண்டோடு டிரான்ஸ்பர்.
இது எந்த மாதிரியானது? இதை ஏன் ஒரு தாவேக்காரங்க நீங்க கரூர் விவகாரத்தில் போலீஸ்காரங்க தான் அதை பண்ணாங்கன்னு சொல்ல வரீங்களா? அப்போ கரூர்ல இருந்து இன்ஸ்பெக்டர், கரூர்ல இருந்து டிஎஸ்பி, கரூர் மாவட்டத்திற்குரிய போலீஸ், ஏட்டு, கான்ஸ்டபிள் எல்லாரையும் சகட்டு மணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அங்கே விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அத்தனை பேரும் மாத்தியாச்சு. விசாரிச்சுட்டு இருந்தவங்க இல்லைங்க, கரூர்ல வேலை செஞ்சவங்க. நீ கரூர் மட்டும் இல்ல, கரூர் மாவட்டத்திலேயே, கரூர் மாவட்டத்தில் தாவேக்கா வந்து ஒரு தொகுதி தவிர்த்து எல்லா தொகுதியிலும் தோல்வி அடைஞ்சிருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா பழி வாங்கும் நடவடிக்கையாக இவங்களால தான் எங்களுக்கு வந்து கரூர் விவகாரம் நடந்துருச்சு, அப்புறம் கரூர் நாங்க தோத்து போயிட்டோம், இவங்க திமுக காரங்க அப்படின்னு அங்க பழி வாங்குறாங்க. இங்க ஏடிஜிபி நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற தாவேக்காரங்க அங்க கரூர்ல அத்தனை பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இது என்ன பெரிய குடும்பம்னா, மே மாசம் முடிய போகுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்பர். இவங்க எல்லாருடைய பிள்ளைகளும் அந்தந்த பகுதிகளில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு ஒரு அட்மிஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு பல்வேறு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாசம் கிளாஸ் எடுத்துட்டாங்க. 3ஆம் தேதியோ 8ஆம் தேதி ஸ்கூல் தொடங்க போகுது. எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஸ்கூல் தொடங்கி அவங்க ஒரு வாடகை வீட பிடிச்சல கோட்டர்ஸ் இருந்து அவங்களுடைய இதை பார்க்கும்போது அன்றாட நடவடிக்கையில் ஈடுபடும் போது டக்குன்னு தூக்கி டிரான்ஸ்ஃபர் அடிச்சு இப்போ மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிட்டு எங்க கரூரில் தூக்கி இங்கே வட மாவட்டங்களில், கரூர்காரங்களை தூக்கி அங்கே தென் மாவட்டங்களில் மொத்தமாக சபிள் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கையும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் அதிகாரிகளை அவங்களுக்கு ஏற்றார் போல போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தாவேக்கா கிட்ட ஆதவர்ஜுனா அவர்கிட்ட கேட்குற கேள்வி, அப்போ நீங்கள் அன்றைக்கு பொய் சொன்னீங்களா? உங்களுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக நீங்கள் பொய்யாக எங்கள் தளபதிக்கு வந்து அனுமதி கிடைக்கல, எங்களுக்கு மேலே நடக்குமுறை ஏவுறாங்க, ரோட் ஷோக்கு மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அனுமதியே கேட்கல. பல இடங்களில் அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்கள்ல இவங்க போகல. இதெல்லாம் இவங்க மேல தவறு வச்சுக்கிட்டு இவங்க பழியை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக 100 விழுக்காடு தெரியுது. ஒருவேளை அந்த அதிகாரி தவறு செஞ்சிருக்காருன்னா அந்த அதிகாரின் மீது புகார் கொடுத்து அந்த அதிகாரி மீது நடவடிக்கை தான் நீங்க எடுத்துக்கணும். அந்த அதிகாரி திமுக காரர்னா திமுக காரர் எப்படி திமுக காரரு? திமுக ஆதரவாளர் எப்படி திமுக ஆதரவாளர்? அப்ப திமுக ஆதரவாளர் வந்த ஒருத்தர் நீங்க எப்படி போஸ்டிங் போட்டீங்க? அப்படி அன்னைக்கு சொன்னது போய் தானே? ஆமா, அப்ப சொன்னது போய்னா இது உண்மை. ஆமா. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆந்திரால இருந்து பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று போட்டாரு. அவர் சொன்ன அவரு கட் அவுட் வச்சவன் ஆலோகரம் வச்சவன்லாம் ஜெயிச்சுட்டான், நானும் தான் 15 வருஷமா இருக்கேன்னு உளுந்து சிரிக்கிறாரு அவர் அங்க ஸ்டேஜ் மேலேயே. அதாவது இது வந்து அவர் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களையும் இந்த ஒரு கோடி 7 லட்சம் ஓட்டு போடுறவங்க சொல்ல அவரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி நடிச்சா ஜெயிச்சு இதாயிரலாம். அவரும் அங்க நடிகர் தான், பெரிய நடிகர் தான். அவர் படங்கள் இங்க ரீமேக் செய்யப்பட்டிருக்கு, இங்குள்ள படங்கள் அவர் ரீமேக் பண்ணிருக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனா நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா நடக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இப்பதானே அது கூட்டணி வச்சு பிஜேபி கூட்டணி வச்சு தான் அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக முடியுது. தனிச்சு நின்று அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இங்கே ஒரே தேர்தலில் தமிழ்நாட்டை வந்து இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்களை வந்து ஏற்கனவே நொந்து போயிருக்கிற நம்ம இதில் வந்து வெந்த புண்ணில் வேலை கொண்டு பாய்ச்சுற மாதிரி கேவலப்படுத்திருக்காப்புல. பொது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் இருண்டு நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து ஆந்திராக்காரங்க வடநாட்டுக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்து அப்படின்னு துப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அடுத்ததாக இங்கே ஆந்திராவில் பேசியிருக்காங்கன்னா கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ரவி கர்ணிகா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 100 விஜய் வந்தாலும் நாங்கள் மேகதாதுல அணை கட்டுவதை தடுக்க முடியாது, ஓப்பனாகவே பேசிக்கிறாரு. கடிதம் எழுதிட்டாப்புல, பிரதமர் கடிதம் எழுதி மேகதாதுவில் தமிழருக்கான உரிமையை வந்து நிலைநாட்ட வேண்டும். இந்த கடிதம் எழுதி இந்த மாதிரி மானே தேனே பொன்மானேன்னு போடுறது இதெல்லாம் கூடாது அப்படின்னு மேடையில் பேசினாப்புல. எங்க நாகப்பட்டினத்தில் நின்றுக்கிட்டு மீனவர் பிரச்சனை கடிதம் எழுதுவீங்க அப்படின்னு. இங்க அதே மாதிரி இப்போ மேகதாது பிரச்சனை உடனே பிரதமருக்கு கடிதம் எழுதி நீங்க வந்து பார்த்து என்னன்னு பண்ணி கொடுங்க அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காப்புல. அதெல்லாம் நீ அவருக்கு தெரியாதுங்க, அந்த எம்எல்ஏக்கு தெரியல. என்ன விஷயம்? ரிமோட்லி ஆப்ரேட்டிவ் வெஹிக்கிள், ROV. நீருக்குள்ளேயே போய் அணையை வந்து சோதனை பண்ணி உறுதித்தன்மை பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்க தளபதி முதலமைச்சருக்கு தெரியுங்கிறது அந்த தெரியல. இது அது இல்ல. ஆமா, நீருக்குள்ளே போய் மேகதாது அணைக்குள்ள போய் அணையை பரிசோதனை பண்ணி எல்லாம் பண்ணுவாப்ல. ஏங்க இங்க இருந்து ஜெட்டு விமானத்தை எடுத்துட்டு பாகிஸ்தான்ல போய் எதிரி அழிக்க தெரிஞ்சவருக்கு இப்படிக்கான மேகதாது அணையை வந்து மீட்டெடுக்க தெரியாதா? அதெல்லாம் பண்ணுவாப்லங்க. 6 மாசம் டைம் கொடுத்துருக்குல்ல, பொறுமையா தான் பண்ண முடியும். 100 விஜய் வேண்டாம், இந்த ஒரு விஜய் போதும், கண்டிப்பா தடுத்து நிறுத்திடுவேன். நீங்க வந்து விதை போட்ட உடனே மரம் முளைச்சிருமா? பொங்க வச்ச உடனே பொங்க சாப்பாடு வெந்துருமா? சொமாட்டோ ஸ்விக்கில கூட ஆர்டர் பண்ண 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. உடனே போய் தடுனா எப்படி தடுப்பாரு? அதுக்கு ஒரு பொறுமையா தான் போவாரு, பொறுமையா தான் வருவாரு. சுறா மாதிரி டைவர்ச்சு உள்ள போய் சரி பண்ணிடுவாரு. அதெல்லாம் எல்லாமே பண்ணுவாருங்க. கொஞ்சம் பொறுத்துருங்க நீங்க. 6 மாசம் பொறுத்துருங்க. நீங்க காதுல கையை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்படியே இருங்க. 6 மாசம் எல்லாமே நல்லது நடக்கும்.
எது இந்த கதறல் சத்தத்தெல்லாம் கேட்டு சார் அதெல்லாம் சொல்ல, நீங்க காதுல கையை வச்சுக்கோங்க, தளபதி எல்லாம் பண்ணுவாப்ல, எல்லாம் அவர் பார்த்துக்கோ, எல்லாம் பண்ணுவாப்ல. அடுத்ததா இப்ப தாவேகா அரசாங்கத்தையும் தாவேகா கட்சியையும் தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களையும் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்பொறியாளரை கைது பண்ணியிருக்கேன் இந்த அரசு. இல்லை, நானும் அந்த ஐடியா பார்த்தேன். மிக மோசமான ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் அவர் வந்து பேசியிருக்காரு. அவருடைய மொத்த பதிவு பார்க்கும்போது பார்த்தேன், மிக மோசமாக இருக்கு. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன எனக்கு ஒரு இதுனா, தமிழ்நாட்டினுடைய சைபர் கிரைம் விங் ஒன்று இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து இப்பொழுதும் அது ஆக்டிவாக இருக்கு. ஆமாம், இவ்வளவு ஆபாசமாக நீங்கள் இது பண்ணும்போது அந்த ஆபாச பதிவுகளை வந்து நீக்குவதற்கு கூட தமிழ்நாடு சைபர் கிரைம் வந்து இது பண்ணல. இப்போ எத்தனை பேர் அதை பார்ப்பாங்க? ஆமாம், பார்க்குறவன் திருப்பி அதே போல் வந்து பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு பேசினாலும் சரி, நம்ம வந்து ஒரு அரசியல் விமர்சனத்தை மிக மரியாதையாக நாகரிகமான முறையில் வைக்கணும். தாவேக்காவோட தலைவர் விஜய்ங்கிற போது நம்ம எப்படினாலும் பேசலாம். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அவருடைய அரசியல் செயல்பாட்டில், அவருடைய நிலைப்பாட்டில், அவர் ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட, அவர் பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஏன் நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் விவசாயத்துக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இப்போ போல தான் பண்ணிருக்கீங்களே, அப்போ சொன்னது ஒன்று செய்தா ஒன்று இருக்குன்னு சுட்டிக்காட்ட வேண்டிய நம்மளோட கடமை. ஏன்னா இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஒரு எதிர்கட்சியாக செயல்பட வேண்டியது ஒவ்வொருத்தருடைய. எதிர்கட்சினா நீங்க வந்து திமுக தான் எதிர்கட்சி, அதிமுக தான் எதிர்கட்சி, தோத்து போயிட்டா எதிர்கட்சி இல்ல, அப்படிலாம் கிடையாது. விஜய் அவர்களே கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லாரும் எதிர்கட்சியாக ஜனநாயகத்தை செயல்படலாம். சொல்லப்போனா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அப்படித்தான் கேள்வி கேட்க முடியும். இப்படி இந்த ஜேம்ஸ் ராஜா அப்படிங்கிற அந்த இளைஞர், ஒரு படித்த இளைஞர், ஒரு மென்பொறியாளர் சொல்றாங்க, ஆப்பிள் நிறுவனத்தில் பணி செய்யறா சொல்றாங்க. அவர் வந்து அவருடைய கோபம் நியாயமானதாக கூட இருக்கலாம். அவர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஏன் 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ரெக்வஸ்ட் பண்றதுக்கு சொல்லிட்டு அவர் கண்ணாமண்ணு பேசுறாரு. ஆனா அவருக்கு அது காரணத்தை சொல்லிட்டாரு, ஏன் அப்படி கெட்ட வார்த்தை போடுறோம்னு காரணம் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, நீங்க நார்மலா பேசினா யாரா பாக்குறீங்க, மாண்புமிகு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை பாடுவதை வந்து இப்படி வந்து 3வது இடத்துக்கு போனதை நீ கண்டித்திருக்க வேண்டும், இதுதான் உங்களுடைய ஆட்சியா என்று பேசினா யார் பாக்குறீங்க? அதை கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாதான் ரீச் ஆகுது அப்படின்னு ரீச்சுக்காக அவர் பேசியிருக்கேன்னு சொல்றாரு. நியாயமாக நம்முடைய குரலை ஓங்கி ஏதோ ஒரு சட்டையராகவோ காமெடியாகவோ பேசினா அது ரீச் ஆக தான் போகுது, ரீச் ஆகுது இல்லை ஆகாம போகுது. அது ஏதோ நம்ம அந்த வடிவத்துக்கு கொண்டு போகணும். மக்கள் மொழியில மக்கள் பார்க்குற மாதிரி கொண்டு போனால் தான் ரீச் ஆகும். அதுக்காக கெட்ட வார்த்தை போட்டு தான் திட்டோம்னா எல்லாரும் கெட்ட வார்த்தை போட்டு திட்ட ஆரம்பிச்சா சமூக வலைதளம் குப்பையாக மாறி போயிடும். அதனால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த இளைஞருடைய கைது என்பது அது நியாயமானது தான். ஏன்னா இவ்வளவு ஆபாசமாக அருவருத்தக்க போகும்போது எத்தனையோ இளைஞர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் வந்து அதை சமூகத்தை பார்க்குறாங்க. ஆனால் இந்த கைது கண்டிக்கத்தக்கதோ. அதே போல தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவர் வந்து இவர் வந்து பேசி வீடியோ போட்டிருக்காரு இல்லையா, இதே போல எத்தனையோ வீடியோக்கள் இருக்குது. இது கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டிருக்கு, அது கம்ப்ளைண்ட் செய்யப்படலை. நம்மை பற்றி, நம் குடும்பத்தாரை பற்றி, சீமானவர்கள் குடும்பத்தாரை பற்றி, எல்லாரை பற்றியும் மிக மோசமாக தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளவு ஆபாசமாக, அவ்வளவு இழிவாக, நம்ம மரியாதையை தான் கேள்வி எடுத்து வைக்கிறோம். ஆனால் அவங்க ஆளும் கட்சியாக இருக்காங்க, பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் இன்னும் அந்த அஜித் விஜய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ரசிகர்கள், அந்த மண்ணில் தான் அவங்க வந்து இந்த ஆட்சியை அணுகுறாங்க. அப்போ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது போல அதுவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை வந்து நம்ம புகாரை அளிச்சிருக்கிறோம். நீங்க வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியா வந்துட்டு அந்த புகாரை எப்படி விசாரிப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு கொடுத்துருக்கிறோம். பல்வேறு நபர்கள் இப்படி ஆபாசமா பேசக்கூடிய நபர்கள் கொடுத்துருக்கோம். உண்மையிலே இது பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேம்ஸ் ராஜா மீது நடவடிக்கை எடுத்தது சரி அப்படின்னா, அவரை போலவே ஆபாசமாக பேசக்கூடிய 1000 தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்களும் இப்படி பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்க மேலேயும் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வி. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து தனி செய்தியில் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அந்த ஆட்சியை எதிர்த்து பேசுகிறீங்க, அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க, உங்களை திட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம எடுத்துக்கல ஒரு வாதத்திற்காக. ஆனால் இங்கே கோவையில் ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சிறுமியை குறித்தும் அந்த சிறுமியோட தாயாரையும் பொதுவெளியில் ரொம்ப அசிங்கமாக எழுதிட்டு இருக்கிறாங்களே. இல்லை, என்னென்னா அங்கே செயல் தான் பார்க்கணும். அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கா ஒரு கார்த்திக் ஒரு பையனால். அந்த பையனுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும், அந்த சிறுமியின் குடும்பத்தாருக்கான நியாயத்தை வாங்கணும். இதுதான். அவங்க அம்மா யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவும் சண்டை போட்டாங்களா சண்டை போடலையா, அவங்க என்ன, அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த பெண்ணுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி
அந்த பெண்ணு முன்னுக்கு போய் முரணா பேசுது. எங்க குழந்தைய பறி கொடுத்த பொண்ணு பதட்டமா தான் இருக்கும். அது எப்படி இருந்து போகுது, அது பதட்டமா இருக்கு, என்ன மாதிரி நமக்கு தேவையே கிடையாது. அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, கண்ணு பிதுங்கி வெளியில வந்து செத்துருக்கு அந்த குழந்தை. அதுதான். அப்போ இதுல கூட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி இப்போ தாவேகா எந்த மோட்ல இருக்குன்னா டிஃபென்ஸ் மோட்ல இருக்கு. அரசுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், டிஃபென்ஸ் மோட். இது தடுக்கணும், பிரச்சனையை தடுக்கணும். இது தப்பானது. இதைத்தான் திமுக பண்ணிச்சு. அதனாலதான் தாவேகா வந்திருக்கு. மீண்டும் தாவேகா இந்த தவறை பண்ணுவது என்பது அது மிக மோசமான விளைவுகளை தான் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்து தான் இருக்கான். மக்கள் எவனுங்க முட்டாள்கள்லாம் கிடையாது. எல்லாரும் இங்க வந்து படிக்காதவன் கிடையாது. எல்லாரும் வந்து விழிப்புணர்வு அடையாதவன் கிடையாது. விழிப்புணர்வு அடைஞ்சவன் படித்தவன் பெரும் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. அரசியல் விழிப்புணர்வு கூட்டம் பார்த்துட்டு தான் இருக்குது. அது எந்த நேரமும் எப்படி வேணாலும் அது ரியாக்ட் பண்ணும். அதனால் இப்படி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வந்து இழிவுபடுத்துவது என்பது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.